ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஏஆர் வச்சு இப்படி ஒரு பஸ்ஸரை கனெக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக இதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னென்னா ஒரு பிஏஆர் சென்சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸர், ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பவர் சப்ளைக்கு 9 வோல்ட் HW பேட்டரியும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இனிஷியலாக ஒரு பிஏஆர் எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த பாசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார், இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரேடியேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ரேடியேஷன்ஸோட வேரியேஷன்ஸ் வச்சு என்ன பண்ணணும்னா ஸோ அவுட்புட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸோ ஹை ஆர் லோன்றதை சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பின்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து விசிசி, ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து சென்டர் வந்து அவுட்புட்டு, ஸோ அது ஃபைனல் இருக்குது கிரவுண்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இதில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எப்போயுமே ஐசி சைடு இருக்குது பார்த்திங்கன்னா கிரவுண்டுன்னு கால்குலேட் பண்ணிங்க. ஐசி எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வந்து கிரவுண்டு, சென்டர் எப்போயுமே தான் அவுட்புட்டாக இருக்கும். அண்ட் தென் விசிசி, ஸோ அது பவர் சப்ளைக்காக 2 பின்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் எதுக்கு 2 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் கவர் ஆகணும் அப்படின்றது. ஸோ ஹியூமன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்டன்ஸை வந்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவும் வேரி ஆகும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் டிலே, ஸோ எவ்வளோ டைம் டிலேயில் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் டிடெக்ட் பண்ணுறதுக்காக 2 பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சர்க்யூட்க்கு போகலாம். ஸோ இந்த பிஏஆரோட 3 பின்ஸும் ஜம்பர் வைஸ் வச்சு என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து பிரெட் போர்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிஏஆரோட ரெட் பின் பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான் கொடுத்துருக்கேன். இந்த ரெட் கலர் அவுட்புட் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டரோட பேஸ் டெர்மினலுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஆம்ப்ளிஃபிகேஷனுக்காக தான் இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். BC547 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஸோட டெர்மினலில் வந்து இன்புட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கலெக்டர் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா இதோட பஸ்ஸர் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பஸ்ஸர் வந்து பார்த்திங்கன்னா இது ஆம்ப்ளிஃபிகேஷன் சவுண்ட் அதிகமாகணுன்றதுனால தான் இந்த டிரான்சிஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பாசிட்டிவ் பின் வந்து பாசிட்டிவ் இது வந்து டேரெக்டாக சப்ளைலேருந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இது நெகட்டிவ் பின் வந்து டிரான்சிஸ்டரோட எமிட்டர் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நான் அடிஷ்னலாக ஒரு அவுட்புட் பார்க்கணுன்றதுக்காக நான் ஒரு மல்டிமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மல்டிமீட்டர் வந்து இப்போ எதுக்குன்னா ஸோ எவ்வளோ வோல்டேஜ் வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அது இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் இந்த இடத்துல கிராஸ் பண்ணுறேன். ஸோ கிராஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா 8.65 வோல்டேஜ் வருது. ஸோ 8.65 வோல்டேஜ் வந்துடுனே ஸோ அவுட்புட்டில் வந்து ஃபுல் அதாவது 9 வோல்ட் பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா 0.5 வந்து லோவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரியும். ஸோ 8.5 வோல்ட்ஸுமே வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதே இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாமல் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் 3 வோல்ட்ஸ் ஆர் 0.2 வோல்ட்ஸ் அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். ஸோ கம்மியான வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ கம்மியான வோல்டேஜ் கிடச்சா அந்த பஸ்ஸரோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கம்மியாக கேட்கும். ஸோ அதிகமாக சவுண்டு வேணும், ஸோ அவுட்புட்டில் வந்து அதிகமான வோல்டேஜ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுங்கள்.